That is great friends. இது பாத்தீங்கன்னா KUV 100 இது. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2014 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில ஃப்ளட்டோட வர்க் தான் நான் பண்ண போறேன். வணக்கம் என்னோட YouTube சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு KUV 100 இது. இந்த வண்டி ஒரு 2014 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில வந்து ஃப்ளட்டோட வர்க் வந்து பாத்தீங்கன்னா B லெவல் தான். B லெவல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான். ஆனா இந்த வண்டியில ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதுல அதிகம். அதே மாதிரி இன்ஜினோட லெவலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல மேல தான் இருக்கும். ECM வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டியா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வண்டியில இன்ஜின் உள்ளவும் அதே மாதிரி ECM அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகாது. இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா SRS கண்ட்ரோல் மாடியூல் மட்டும் தான் இதுல கம்ப்ளைண்ட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுல இன்ஜின் ஆயில கூட வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எதுவும் மிஸ் ஆகல. ஆனா கியர் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மிஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒர்க் தான். இப்போ இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகல. இதோட ஃபியூல் டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஃபியூல்ல வந்து தண்ணி இருக்குமா அப்படின்னு தான் ஒரு டவுட் இருக்கு. அதனால ஃபியூல் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்றேன். இந்த வண்டியோட ECM மேலே இருக்கிறதுனால இந்த வரைக்கும் தண்ணி போலனாவே வந்து பார்த்தீங்கன்னா ECM வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரோட இன்டேக் உங்கள் பாட்டத்தில் இருக்கிறதுனால அந்த லெவல் வரைக்கும் தண்ணி போனதுனால ஏர் ஃபில்டர் உள்ளவும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுற்றி பார்த்துட்டேன். இன்ஜின்லாம் ஃப்ரீயாக தான் சுற்றுது, எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ நான் ஃபியூல் டேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகல, அதுதான் நான் இப்போ செக் பண்ணுறேன். இதோட ஃபியூல் டேங்க்ல வந்து பாருங்க தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியூல் டேங்க் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். இந்த KUV 100 டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ளோட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த KUV 100 ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் உள்ளலாம் எதுவும் தண்ணிலாம் போல, அதனால் இன்ஜினில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா EPSோட லைட்டும் SRSோட லைட்டும் எரியுது. ஃப்ரெண்ட்ஸ் இதோட SRS வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளோரில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் மாடியில் தண்ணி போயிடுச்சுனாவே இந்த லைட் எரியும். ஏன்னா SRS மாறிடலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா EPS ரெண்டோட லைட்டு தான் இதில் பிளிங்க் ஆகுது. இப்போ EPSஐ ஸ்கேன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா EPSோட மாடியிலே வந்து உள்ளே போல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் EPSோட மாடியிலே உள்ளே போல. ஏன்னா EPSோட கண்ட்ரோல் சிஸ்டத்தில் தண்ணி உள்ளே போயிருந்தனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த EPSோட சிஸ்டம் உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃப்ளட்டோட ஒர்க்கு இந்த வண்டிகள்லாம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா SRS அதே மாதிரி EPS இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் போகிறதில்ல. அதோட ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த EPS SRS இந்த கண்ட்ரோல் மாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பார்ட் வர வரைக்கும் தான் அந்த வண்டியை நான் டிலே பண்ணுறேன். அதேமாரி எப்போவுமே SRSும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கெப்பாசிட்டர் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை அடிப்படும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பேக் எல்லாமே உங்களுக்கு லைன் போய் ஓப்பன் ஆகும். அதனால SRS வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி படும்போதே வந்து SRS கண்ட்ரோல் மாடி சுத்தமாக போயிடும். ஆனால் EPSல என்ன ப்ராப்ளம் வரும்னா EPSக்கு 12 வோல்ட் வரும். உள்ள EPS கண்ட்ரோல் மாடியிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வந்து மோட்டருக்கு போவோம். அதனால EPSக்கும் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் எப்பவுமே இருக்கும். அதனால தான் EPSும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி படும்போது சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா 12 வோல்ட் உள்ளே வரும்போது உள்ளே இருக்கிற போர்டுங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பாஸ் ஆகி உங்களுக்கு தண்ணி படும்போது உங்களுக்கு அந்த போர்டே ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் EPS SRS ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டியில் லக்கு இருக்கும்போது மட்டும்தான் அந்த வண்டியில் போர்டுங்க வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் வரும். ஆனால் பேட்டரி ஒயரை நீங்கள் கழட்டிட்டு வண்டியில் தண்ணியில் ஃப்ளட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பேட்டரியோட லைன் இருக்கும்போது இந்த மாதிரி வண்டிகளில் போயிடுச்சு இந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும். அதனால தான் இந்த வண்டிகளில் இந்த பாட்டு வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது. அதே மாதிரி நான் எஸ்ப்ராஸோ போட்டால் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பார்ட்டு டிலேனால தான் அந்த வண்டியை நான் இன்னும் அந்த ஒர்க்கை நான் உங்களுக்கு போடவே இல்லை. இப்போ இந்த வண்டியிலையும் இதே கம்ப்ளைண்ட் தான். SRS வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அந்த மாடியில் கீழே உங்களுக்கு ஃப்ளோரில் வர்றதுனால தண்ணி படும்போது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளம் வந்துடும். இந்த EPSும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி போயிருக்கிறதுனால இந்த KUV 100 வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. மற்றபடி இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கியர் பாக்ஸ் டவுனில் இருக்கிறதுனால இப்போ கியர் பாக்ஸ் ஆயிலே நான் செக் பண்ணுறேன். இன்ஜினோட ஆயிலில் தண்ணி எதுவும் ஏறல. கியர் பாக்ஸ் ஆயில் தண்ணி இருக்கா நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த KUV 100 கியர் பாக்ஸோட ஹைட்டு கம்மினால இந்த கியர் பாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் உள்ளே போயிருக்கு. கியர் பாக்ஸ் ஆயில் பாருங்கள்.